உங்களால் ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தி பண்ண முடியலையா? இது எப்போவாவது உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்கள் ஒரு டாஸ்க் எடுத்து அதை இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடணும்னு முழு கவனத்தோடு அதை செய்ய உட்காடுறீங்க. அப்போன்னு பார்த்து பெண்டிங்கில் இருக்கிற இன்னொரு டாஸ்க் உங்கள் ஞாபகத்தில் வருது. அடுத்தது இன்னொரு டாஸ்க் ஞாபகத்தில் வருது. இதெல்லாம் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகி மொபைல் எடுத்து ரீல்ஸே பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணலை, டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு. நம்ம பிரெயின் வீக்காகவும் லேசியாகவும் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரீசன் கோக்னிட்டிவ் ஓவர்லோடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒய்ஃபையை வைக்கிறீங்க. நெட்வொர்க்லாம் ஹை ஸ்பீடில் கிடைக்கிது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்களும் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி வீடியோஸை பார்க்குறாங்க. உங்கள் ஒய்ஃபை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நெட்வொர்க் ஸ்லோ ஆகிடும். இதனால் உங்கள் ஒய்ஃபை வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதோட பேண்ட்வித் டிவைட் ஆகிறதுனால நெட்வொர்க் ஸ்லோ ஆகும். இதே மாதிரி தான் உங்கள் பிரெயினில் நிறைய விஷயங்களை பற்றி ஒரே நேரத்தில் யோசிக்கும்போது உங்கள் பிரெயினால் சரியாக வேலை செய்ய முடியாது. பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஆனால் கம்ப்யூட்டரில் ஒரே நேரத்தில் பல டேப்ஸை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும். உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறீங்க. ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் இஷ்யூ, ஒர்க் ப்ரெஷர்னு இது போன்ற பல விஷயங்களை உங்கள் மூளையில் திணிக்கும் போது அது தன்னையே ஹேண்டில் பண்ண முடியாமல் ஃபோக்கஸை இழக்குது. இதை நியூரோ சயின்டிஸ்ட் கோக்னிட்டிவ் ஓவர்லோடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண சிரமப்படுறீங்களா? இது எதனாலனா உங்கள் மூளை ஒரு ஐடியாவிலேருந்து இன்னொரு ஐடியாவுக்கு குரங்கு மாதிரியே தாவிக்கிட்டே இருக்குது. இதை சரி பண்ண மோட்டிவேஷன் தேவையில்லை. மூளை ஓவர்லோட் ஆகும்போது அதை தடுத்து கூல் பண்ண ஒரு சிஸ்டம் தேவை. நான் சொல்ல போகிற இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி பிரெயினை கூர்மையாக மாற்றும். மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 1970 ஜான் ஸ்வெல்லர்னு ஒரு சைக்காலஜி இருந்தார். அவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிக்கிறாரு. சேம் மேத்ஸ் ப்ராப்ளத்தை சில ஸ்டூடெண்ட் வேகமாக சால்வ் பண்ணுறாங்க, சில ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னு. இது எதனாலன்னு கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். ஸ்டூடெண்ட்டை 2 குரூப்பாக பிரித்தார். குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏக்கு மேத்ஸ் ப்ராப்ளத்தை கொடுத்து அவங்களுடைய ஓன் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னார். குரூப் பிக்கு சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்து அதோட எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ண சொன்னார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட்டில் என்ன தெரிஞ்சதுன்னா, குரூப் பி வேகமாக சம்ம சால்வ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிரெயினில் லேர்னிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஆனால் குரூப் ஏ அதிகமான டைமை எடுத்துக்கிட்டாங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. சம்மை எப்படி சால்வ் பண்ணுற ஐடியா இல்லாமல் திங்க் பண்ணி பிரெயின் ஓவர்லோட் ஆகினதுனால அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ தான் ஜான் ஸ்வெல்லர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. பிரெயினோட கெப்பாசிட்டி மெமரிக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு. அந்த லிமிட்டை விட அதிகமான இன்ஃபர்மேஷனை பிரெயினில் ஏற்றும் போது பிரெயின் ஓவர்லோட் ஆகிறதுனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, மென்டல் எனர்ஜியும் டவுன் ஆகிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக லேர்ன் பண்ணணுன்னா பிரெயினுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஜப்பானி ஷோடோ மெத்தட். ஜப்பானிய தத்துவத்தில் ஷோடோன்ற ஒரு கலை இருக்குது. ஜப்பானியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷ் எடுத்து ஒரு பேப்பரில் அவங்க மனசில் நினைக்கிற விஷயங்களை அப்படியே அந்த பேப்பரில் எழுதுவாங்களாம். இதனால் அவங்க மனசில் இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்து அமைதியான நதி போல் அவங்க மைண்டு மாறிடுமா. உங்கள் மைண்டில் நீங்கள் மென்டல் ஓவர்லோடாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு வர தாட்ஸை நீங்கள் எழுதலாம். பேப்பர் பென்னு எடுத்துக்கோங்க, 4 காலம்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த காலத்தில் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணுறது, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு படிக்கிறது. இதை உடனடியாக பண்ணுங்கள். காலத்தில் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். அவசரம் இல்லை ஆனால் முக்கியமான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சி தர விஷயங்களை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்ஐ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, கோல் பிளானிங், இதை எப்போ பண்ணலான்னு ஸ்கெடியூல் பண்ணிவிடுங்க.
தேர்டு காலத்தில் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட், அவசரம் தான் ஆனால் முக்கியமான விஷயங்கள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலியில் வர ரேண்டம் கால்ஸு, அன்னெசரி மீட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது, இதை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்க முடிஞ்சால் ஒப்படைச்சிருங்க. ஃபோர்த்து காலத்தில் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டண்ட், அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா, வீடியோ கேம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற விஷயங்களை இந்த காலத்தில் எழுதுங்க, அதை டெலீட் பண்ணிவிடுங்க. யூஎஸ் பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணுற இந்த எய்சன்ஹவர் மேட்ரிக்ஸ் மெத்தடை நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணாலே உங்கள் மென்டல் ஃபோக்கஸ் 37% இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃபுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணலான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.